வெல்கம் டூ நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்டின்னா, பர்த் சர்டிஃபிகேட்ன்றது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து உங்க பேர்ல இருக்கா இல்லையான்றத எப்படி பார்க்கணும்? அதேமாரி வீட்ல பொறந்திருந்தா எப்படி வாங்குறது? அதேமாரி ஹாஸ்பிட்டல்ல பொறந்திருந்தா வாங்கியிருப்பீங்க. ஹாஸ்பிட்டல்ல பொறந்து வாங்கி பதிவு பண்ணவங்களுக்கு வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறது? உங்க பர்த் டேட்ல வந்து இருக்கா இல்லையா உங்களோட பேரு அப்படின்றது வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போலாம். நம்ம இ-சேவை சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையா இருந்துச்சுன்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பர்த் சர்ட் பொறுத்தவரைக்கும் ஆன்லைன்ல பொறுத்தவரைக்கும் இந்த மாரி மாடல்ல உங்களுக்கு வந்திருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பர்த் சர்டிஃபிகேட். ஆனா வந்து இப்ப சமீப காலத்துல வந்து பர்த் சர்டிஃபிகேட் இல்லாம ரொம்ப சிரமப்படுவாங்க. கவர்மெண்ட் ஜாப்‌க்கு எந்த பர்ப்பஸ் இந்த வோட்டர் ஐடி, ஆதார் கார்டு இந்த மாரி என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி தேவை. இது வந்து இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில வந்து அவ்வளோ வந்து கேர் எடுக்கல. ஆனா வந்து இப்ப வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போணும்னா கம்பல்சரி பர்த் சர்டிஃபிகேட் வேணும். பர்த் சர்டிஃபிகேட் இல்லாம ரொம்ப சிரமப்படுவீங்க. இப்போ வந்து உங்க பேர்ல வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையான்றது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ பர்த் சர்டிஃபிகேட்ன்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா, இந்த பேஜ் வரும். இதுக்கு பேஜுக்கான லிங்க் வந்து நான் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். நீங்க வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வந்துரும். இதுல வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் போடணும்னு கேட்டீங்கன்னா, இது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்றாங்கல்ல, அவங்களுக்குன்னு யூசர் நேம், பாஸ்வேர்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்றது தான். இப்போ வந்து பர்த் சர்டிஃபிகேட்ன்னு நீங்க குடுத்தீங்கன்னா இப்போ வந்து இதுல வந்து ஒரு டீட்டெயில் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து மேலா, ஃபீமேலா அப்ப வந்து ஜெண்டர வந்து என்னன்னு சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து மேல் குடுத்துக்கிறேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் மேக்ஸிமம் ஷோ ஆகும். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டே சொல்லிக்கிறேன். இப்போ வந்து ஹோம் ஹாஸ்பி இப்போ வந்து ஹாஸ்பிட்டலா, ஹோமான்னு கேட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலே சூஸ் பண்ணிக்கிறோம். இல்ல ஹோம் சூஸ் பண்ணாலும் சரி. ஹோம் சூஸ் பண்ணா கரெக்ட்டான டேட்ல அதில இருந்தா மட்டும் தான் வரும். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலே சூஸ் பண்ணிக்கலாமா? ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணா அங்க இருக்கிற அ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லா ஹாஸ்பிட்டலும் இதில வந்து வரும். இதில நீங்க பொறந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அப்படின்றது பார்க்கணும். நீங்க கோயம்புத்தூர் வந்து நெறைய ஹாஸ்பிட்டல் அப்படி இதாயிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம வந்து நெறைய இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒண்ணு சூஸ் பண்றோம். நீங்க வந்து எந்த டேட் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். உங்க பர்த்டே டேட் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்ப சும்மா எக்ஸாம்பிளுக்கு டிசம்பர் மந்த். அடுத்தது மொபைல் நம்பர் போடுறோம். கிளிக் பண்றோம். அதுக்கு ஓடிபி கோடு ஒண்ணு வந்திருக்குது. அத அப்படியே டைப் பண்றோம். 336455 என்டர் பண்றோம். அடுத்தது வெரிஃபிகேஷன் நம்பர் ஒண்ணு போடுறாங்க. 43108814 இது வருது. இங்க வியூ குடுக்குறோம். வியூ குடுத்தா டவுன்லோட் ஆயிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ பேர்து வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஷோ ஆகுது. இதுல வந்து அ பாரு இவங்க பேர் வந்து இவங்க மட்டும் தான் பேர் வச்சிருக்காங்க. மித்த எல்லாருக்குமே வந்து பேர் வந்து குடுக்கல. அந்த பேர் வந்து இல்லாதவங்க வந்து பார்த்தோன்னா, நம்ம பர்த் சர்டிஃபிகேட் வந்து பேர் வச்சு வாங்கலன்னு அர்த்தம். அவங்க வந்து இன்னும் வந்து ஒரு 3 மாசத்துலயோ, 6 மாசத்துலயோ வந்து வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு எந்த டைம்ல வந்து ஏன்னா ஒரு சில பேர் வந்து பேர் வந்து வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க. என்னன்னா, அவங்களோட அ குடும்ப வழக்கப்படி 3 மாசத்துக்கு அப்புறம் வைப்பாங்க. 1 வருஷம் வைப்பாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் வைக்குவாங்க. ஒரு சில பேர் அப்படியே பேர் குடுத்துட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. இது எப்ப வேணா வச்சுக்கலாம். இது மாரி வச்சுட்டீங்கன்னா, இங்க வந்து கிளிக் பண்ணுங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆயிட்டு இந்த மாரி உங்களுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து வந்துரும். அதே மாரி இப்போ வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து இல்ல. நான் என்ன பண்றது? என் பேரே ஷோ ஆகல அப்டின்னா, இப்ப பழைய காலத்துக்கு இப்ப நம்ம வந்து 2024 தான் எடுத்துக்கோமா? இப்போ 1990, 95 அப்டி போட்டீங்கன்னா, இருந்தா வரும் அந்த டேட்ல. அதே மாரி இல்லன்னா இப்போ 13/5/1995 போட்டிருக்கும் இல்லையா? அந்த டேட்ல உங்க பர்த்டே டேட்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க பொறந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஆனா வந்து நீங்க அந்த டேட்ல இல்ல, பொறக்கல அப்டின்னா, வரதுக்கான வாய்ப்பு இல்ல. அந்த டேட்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல யாரும் பொறக்கல அப்டின்றது வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த மாரி வரல, நான் என்ன பண்றது அப்டின்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்து கிடையாது. இப்போ எ பர்த் சர்டிஃபிகேட் வந்து கிடையாது. அதுக்கான ஆவண டாக்குமெண்ட் என்ன வேணும் அப்டின்னா, +2 மார்க் ஷீட்டு, 10த் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இந்த மாரி ஐடி ப்ரூஃப்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாமே எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு, இதுல வந்து இந்த பேர்ல வந்து இந்த பர்த் டேட்ல வந்து எதுவுமே பதிவு பண்ணல அப்டின்றத ஒரு
சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். இது வந்து நீ என்ன பண்ணணும்னா, அட்வொகேட்ட புடிச்சு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து எப்படி வாங்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஓகே ஒண்ணு வந்து ஒரு இந்த மாரி ரிஜிஸ்டர் பண்ணல, பதிவே பண்ணல அப்படின்னு சொல்லி லிஸ்ட் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, கலெக்டர் இல்ல சப் கலெக்டர் ஆஃபீஸ்ல இது மாரி வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒண்ணு குடுக்கணும். நாங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட்க்கு வந்து வேணும். இது மாரி நான் வந்து அப்ளை பண்ணல. இதுக்கான எல்லா இல்ல இது வந்து பதிவு பண்ணாத சான்றிதழ்லாம் நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல வந்து நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒண்ணு எழுதி அவங்க குடுத்தீங்கன்னா, அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்டின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப சைன் போட்டு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாங்க. எதுக்கு? அ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தாலுகா ஆஃபீஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாங்க. தாலுகா ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தப்பட்ட விஏஓ அவருக்கு வந்து அந்த விஷயம் வந்து சேரும். சம்மந்தப்பட்ட விஏஓ வந்துட்டு அத வந்து வெரிஃபை பண்ணி, ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி, ஒரு 4, 5 பேத்துக்கிட்ட வந்து இந்த மாரி பர்த் சர்டிஃபிகேட் இவங்க வந்து இங்க தான் பொறந்தாங்களா? அப்படின்றத என்கொயரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன்ல பதிவு பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ராசஸு. இத பத்தி முழுக்க, முழுக்க வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான ஹெல்ப் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.